வணக்கம். மேலும் ஒரு பதிவு வழக்கம் போல தான். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொன்னாலும், ஆனால் இது கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி இல்லை. நான் கொஞ்சம் கொஞ்சம் பொருளாதாரம் பற்றியும் எக்கானமி பற்றியும் சென்ற இதில் சொன்னதில் இந்த மாதிரி எப்படி இதுவே நான் ஒரு பொதுப்படையான ஒரு பப்ளிக் எக்கானமியை பற்றி தான் பேசினேன். ஆனால் ஒரு ப்ரைவேட்டாக ஒரு மனிதர்கள் பொருளாதாரத்தில் முன்னேறுறது இல்லை, அது எப்படி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறது, ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, சுய முன்னேற்றம் அப்படின்ற மாதிரிலாம் ஜெயிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமா? அதாவது எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஹாலிவுட்டில் ஒரு படம் ஒன்று வந்தது, பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்ட்டு ஒரு படம். அது ஆக்சுவலாக ஒரு உண்மை கதை. அது என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் பயங்கரமாக போராடுற ஒரு தொழில் முனைவர், சொந்தமாக இது பண்ணுறவர், ரொம்ப ரொம்ப சஃபர் பண்ணுவார். பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு கடைசியில் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய ஃபேமிலி லைஃபே பெரிய க்ரைசிஸில் போயிடும். ஆனால் அதுக்கப்புறம் அவர் போராடி சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கி ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் மாதிரி ஏதோ ஒரு பண்ணி கடைசியில் வெற்றி பெறது தான் அந்த கதை. ஆனால் அந்த போராட்டத்தில் அவர் ஒரு சாதாரண இடத்தெல்லாம் தொட்டுட்டு வருவார். ரொம்ப அற்புதமான படம் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்ட்டு. வாழ்க்கையில் போராடுறவங்க அத்தனை பேரும் பார்க்க வேண்டிய படம். இன்னொரு படம் காஸ்டவேன்னு ஒரு படம் ஹாலிவுட்டில். அந்த காஸ்டவே படம் நான் பார்த்து வியர்ந்து போன ஒரு படம். என்ன அப்படின்னா, டைம்ங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு கிளாஸ் எடுப்பான் ஒரு ஃபெடெக்ஸ் கம்பெனியில், பெரிய இன்டர்நேஷ்னல் கார்கோ கொரியர் கம்பெனிக்காரன். அதில் வேலை பார்க்குறவன் தான் ஹீரோ டாம் ஹேங்க்ஸு. இப்போ நேரம்ங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட், ஒவ்வொரு செகண்டும் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிற ஆளுக்கு என்ன ஆகும், பிளேனில் ஒரு அவசரத்துக்கு அவனுக்கு ஃபேமிலி இருக்கும், லவர் இருப்பாங்க, நல்ல ப்ராஸ்பெக்டிவ் பெரிய ஆளாக போகிறான். அவன் என்ன பண்ணுவான், திடீர்னு ஒரு பார்சலை நானே கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேனில் ஏறிடுவான். அந்த பிளேன் கரெக்டாக பசிபிக் ஓஷியனில் இறங்கி மாட்டிக்கிட்டு என்ன ஆகும், கிட்டத்தட்ட ஒரு தீவில் போய் விழுந்துடும். அந்த தீவில் அவன் தன்னந்தனியாக ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அந்த தீவில் முதல்ல கொஞ்சம் அப்படி இப்படி இது பண்ணுவான். கடைசியில் ஒரு ஃபுட்பாலை கையில் வச்சுக்கிட்டு அதை ஒரு ஃப்ரெண்டாக பாவிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் பயங்கரமான போராட்டம், சாப்பாடு எல்லாம் அவனே ஒரு ஆதிவாசி மாதிரி பண்ணி போராடி வாழ்க்கையில் கடைசியில் அந்த நிலாவுடைய மூமெண்ட்டை அப்படியே இந்த செவுத்தில் குறித்து வச்சு அதன் மூலமாக அவனே ஒரு இது ஒன்று பண்ணி அந்த தீவை விட்டு வெளியே வருவான். அந்த கதை இருக்கு. நீங்கள் வாழ்க்கையில் யாராவது ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா, நம்ம மாட்டிக்கிட்டோம், இந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை பார்க்கும்போது சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். அவன் அஃப்கோர்ஸ் அந்த தீவை விட்டு வெளியில் திரும்ப வரும்போது யாருமே செத்து போயிட்டு தான் நினச்சிப்பாங்க. அவன் அந்த அளவுக்கு உலகமே அவனை மறந்துருக்கும். அவன் திரும்ப அமெரிக்கா போய் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து, பட் அவன் கல்யாணம் ஆகிருக்கும் அவளுக்கு ஏற்கனவே. கடைசியில் என்ன ஆகும்னு தெரியாமல் வருவான். வந்தவொடனே ஒரு கிராஸ் ரோட்ஸில் அந்த பார்சல் அவன் முதல்ல கொண்டு போனான் பார்த்தீங்களா, அதை கடமையாக அதை மறக்காமல் அந்த தீவில் வச்சிருந்து அதை கொண்டு போய் கடைசியில் கொடுப்பான். அவ்வளோ கடமை உணர்ச்சி, நேரத்தோடைய இது அங்கே தீவில் போனப்புறம் நேரத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஆனால் இப்போ அப்புறம் தான் அவன் தெரியும் லைஃப்பில் என்னடா பண்ணுறது, எல்லோரும் போய் அப்புறம் பார்த்தா ஒரு புதுசாக அந்த பார்சல் கொடுத்த இடத்துல அந்த பொண்ணு ஒரு உறவு வரும். அதாவது இந்த உறவு போனால் என்ன, இன்னொரு உறவு வந்துருச்சுன்னா. ஆனால் அந்த கதையை விட்டுருங்க. நான் சொல்ல பாயிண்ட் என்ன அப்படின்னா, போராடி ஒரு தனி மனிதன் ராக்ஸ் டு ரிச்சஸ் அப்படிங்கிற ஸ்டோரி எல்லாம் அமெரிக்காவில் சாத்தியம். எக்கச்சக்கமான பேர் அங்கே சாதாரண நிலைமையில இருந்து வந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் அதுக்காக பில் கேட்ஸ், எலான் மஸ்க் இவங்கெல்லாம் உண்மையில் அந்த மாதிரி கிடையாது. அவங்கெல்லாம் சின்ன வயசுலேயே நல்ல பணக்காரங்க. அவங்க சும்மா நல்ல பணக்காரங்க, நல்ல ஸ்கூலுக்கு போனாங்க, நல்ல எஜுகேஷன், எல்லாமே நல்லதை பெஸ்ட்டாக கிடச்சி அதனால் அவங்க பெரிய பெரிய ஆளாயிட்டாங்க. அவங்க ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, எல்லாருமே சொல்கிறேன். ஆனால் ஒரு சில பேர் நிஜமாகவே ராக் டு ரிச்சஸ் ஸ்டோரி. ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரி ராக் டு ரிச்சஸ் ஸ்டோரிங்கிறது சாத்தியமே கிடையாது. இன்றைக்கி எடுத்துக்கோங்க, அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு பணக்கார வீட்டில் பிறந்த பையனுக்கு தான் பணக்காரனாக முடியும். இப்போ இன்னும் அதிகமாக போய் அந்த காலத்தில் ரஜினிகாந்த், எம்ஜிஆர்லாம் சாதாரண நிலைமையிலேருந்து நடிகராகி போராடி பெரிய பணம் சேர்த்தாங்க இல்லையா, அது கூட இப்போ சாத்தியம் கிடையாது. பணக்கார வீட்டு புள்ள, ஒரு டைரக்டர் புள்ள, அவன் தான் ஹீரோ ஆக முடியும். அதே மாதிரி ஒரு அம்பானி புள்ள தான் கோடீஸ்வரன் லிஸ்ட், ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்டில் வர முடியும். அதே மாதிரி எல்லாருமே சொல்கிறேன், நீங்கள்
அந்த பரம்பரை இது மட்டும் தான் சாத்தியம். நீங்க திடீர்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து பயங்கரமா தொழில் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்கள எடுத்துக்க முரசொலி மாறன் பசங்க இருக்காங்க இல்லையா? கலாநிதி அவங்கலாம் சொல்றாங்க, நாங்க என்னமோ தொழில் கண்டுபிடிச்சோம். ஆனா உண்மையில சொன்னீங்கன்னா, அந்த பணம் அவங்களுக்கு கிடைச்சது. அந்த கேமரா வாங்குறதுக்கு. நமக்கெல்லாம் அந்த கேமரா வாங்குறதுக்கே பணம் கிடையாது. ஈவன் ஏஆர் ரஹ்மான்லாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கினார் அந்த காலத்தில் 90ல். அதெல்லாம் வாங்குற அளவுக்குலாம் எங்களுக்கு யாருக்குமே சாதாரண மனுஷங்களுக்கு வசதி கிடையாது. அந்த வசதி உள்ளவர்கள் ஏற்கனவே தன்னுடைய அப்பா சம்பாதிச்சு வச்ச பணத்தை வச்சு இவங்க கேமரா வாங்குறது, அதை வச்சு பூமாலைன்னு ஒரு கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் வந்து அதை சன் டிவின்னு ஒன்று மாற்றி, அதெல்லாம் சேட்டலைட் லிங்க் ஏற்றுறதுக்கெல்லாம் பெரிய பணம் வேணும். அதுக்கு தாத்தா கருணாநிதி சம்பாதிச்சு வச்சிருந்தார், எடுத்து கொடுத்தாரு. அதை வச்சு பெரிய தொழிலதிபராகி இன்னைக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஷாருக் கானும் அப்படி தான் என்னமோ ரொம்ப லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரியும் இது மாதிரியும். உண்மையில அவன்லாம் பயங்கர பணக்காரன். டெல்லியில் அவன் ஆல்ரெடி பணக்காரன். காசு கொடுத்து கஷ்டப்பட்டு வந்து இந்த விஜய் மாதிரி தான் அவங்க அப்பா மூலமாக எல்லாம் அவங்க சொந்தக்காரங்க மூலமாக பணத்தை கொடுத்து ஃபோர்ஸ் பண்ணி அப்படி தான் வந்தாங்க. ஆனால் வளர்ந்தப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து சாதாரண நிலைமையிலிருந்து போராடி கஷ்டப்பட்டு தெருப்பூரிக்கு தான் இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்கோம் அப்படின்ட்டு. அதெல்லாம் பொய், ரீல். அந்த உண்மையை சொல்லவே மாட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு பணம் கொடுத்தாங்க, எனக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் கொடுத்தாரு, எங்கள் அப்பா பணம் கொடுத்தாரு, எங்கள் அப்பா பணக்காரர், இல்லை யாராவது சொந்தக்காரங்க அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை பற்றி சொல்லவே மாட்டாங்க. எல்லாருமே வந்து இந்த அரவிந்த சாமி மாதிரி நல்ல வசதி தான். ஆனால் அரவிந்த சாமி வெளியில் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் சொல்கிறது கிடையாது. அது மாதிரி தொழிலதிபர்களும் அதே கதை தான். நீங்கள் வந்து ஒருத்தர் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி போராடி நான் எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கேன். படம் அந்த காலத்தில் வெல்வெட் ஷாம்புன்னு ஒரு சாதாரண ஒரு மனுஷன் போட்டதை அதை கடைசியில் காட்ரேஜ் எடுத்துக்கிச்சு. அந்த மாதிரி நீங்கள் அப்படி போராடி வந்தாலும், இப்போ ரஜினிகாந்த் அப்படி போராடி வந்தவர் இன்றைக்கி அவர் ஒரு பெரிய பரம்பரை பணக்காரர் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாரு. அவர் வந்து தான் போராடி வந்தோம் அப்படின்ற மாதிரி இல்லை. அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மிடில் கிளாஸ் வந்து ஆஹா நம்ம வந்து அம்பானி ஆகணும், இல்லை இவனாகணும் அவனாகணும் அப்படி இப்படிங்கிறதுலாம் சாத்தியமே கிடையாது. அதுக்காக நான் வந்து உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. நம்ம வந்து அந்த லெவலில் ரீச் பண்ண முடியாது. பட் படிப்பின் மூலமாக நம்ம ஒரு லெவலை ரீச் பண்ணலாம். படிக்கிறது மூலமாக வி கேன் ரீச் அ லெவல். ஸ்டார்ட் அப்பு அது இதுன்னு பண்ணலாம். ஆனால் நீங்கள் பயங்கரமாக ஜெயித்தவன் இந்த ஸ்டார்ட் அப்லேயோ இல்லை ஆண்டர்ப்ரனர்ஷிப்லேயோ பயங்கரமாக ஜெயித்தவன் பின்னாடி ஒரு சொத்து இருக்கும், ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க, இல்லை யாராவது அப்பா அம்மா இருப்பாங்க. அவங்க பெரிய பேக்கிங் ஒன்று இருக்கும். எக்கனாமிக்கல் பேக்கிங் மட்டும் இல்லை, மாரல் பேக்கிங் எல்லா சப்போர்ட்டும் இருக்கும், அரசியல் சப்போர்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அதை அப்படியே மறைச்சிட்டு நாங்களாக போராடி வந்தோம் அப்படின்னு ரீல் விடுறது. அதாவது டிவியில் உட்காந்துட்டு பெரிய இன்டர்வியூலாம் கொடுப்பாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தீங்க வச்சுன்னா நம்மளால் வந்து அந்த லைசன்ஸை இப்போ ஒரு இடத்துல போய் லைசன்ஸ் வாங்க முடியாது. அவங்களுக்கு அப்பா வந்து அரசியல்வாதி கூட சப்போர்ட் மூலமாக ஜெயிச்சவன் அத்தான பேரும். இதை வந்து சினிமாவில் நெப்போட்டிசம்னு சொல்லுவாங்க. அதான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா, ராக்ஸ் டு ரிச்சஸ் போராடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த காஸ்டவே பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ்ங்கிற ஒரு கதை இந்தியாவில் சாத்தியமே கிடையாது. இந்த சிஸ்டம் மாறணும். ஒரு மிடில் கிளாஸ் பசங்க படித்து நான் ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பித்து அவன் வந்து இனிஷியல் தீருபாய் அம்பானி வந்தாருன்னு கூட சொல்லலாம். நீங்கள் பெட்ரோல் பங்க்கில் போட்டு அவர் தானே அப்படி தானே. ஆனால் அவங்களாம் ஒரு காலத்தில் ட்ரேடர்ஸாக இருந்தவங்க. அவங்க ஒன்றும் ரொம்ப சாதாரண பேக்கிங் இல்லை. நடுவில் நொடிச்சு போயிட்டாங்க, அப்புறம் திரும்ப எழுந்து வந்தாங்க. அந்த மாதிரி திரும்ப அந்த காலத்து இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆண்ட பரம்பரை ஜமீன்தார் அவங்களுடைய 10 ஜென்ரேஷன் ஆனாலும் ஹைதர் அலி அந்த மாதிரி அவங்களுடைய ஆட்கள் தான் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் யாரை வேணால் கேளுங்க. இன்றைக்கி வேணால் சிட்டியில் லே அவுட் போடுறவனை பாருங்களேன், அவன் அந்த விஜின்னு எத்தனை கம்பெனி இருக்குது நானும் பார்க்குறேன். இவங்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் அவங்க அப்பாக்கள் தாத்தாக்கள்லாம் இந்த மெட்ராஸே மடக்கி போட்டவங்க. லேண்ட்ஸ் எல்லாம் மடக்கி போட்டு இன்றைக்கி அதை கூறு போட்டு விற்றுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க கையில் இருந்த லேண்டை நீங்கள் இலவசமாக தாத்தா கொடுத்த லேண்டை நீங்கள் 1 லட்சம் கூறு போடலாம். அவன் ஒவ்வொரு கூரையும் 1 கோடிக்கு விற்றா நீங்கள் கோடீஸ்வரன் தான். அப்படி தான் இப்போ இருக்கிற ரியல் எஸ்டேட் ஜெயின்ட்ஸ் எல்லாம் உருவாகிருக்காங்க. சென்னையில் இந்தியா முழுக்க சொல்கிறேன், குர்காவும் அங்கெல்லாம் அந்த டிஎல்எஃப் எல்லோரும் இப்படி தான் வந்தவங்க. எல்லாம் வந்து பூர்வீக சொத்து இப்படியே ஜென்ரேஷன் மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி ராக்ஸ் டு ரிச்சஸ் ப்ரைவேட்டாக டெவலப் ஆகி வர்றது. அதாவது நான் சொல்கிறது பில்லியனராக ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்டுக்கெல்லாம் போக முடியாது, ஒரு பெரிய ரஜினிகாந்த் ஏஆர் ரஹ்மான் மாதிரிலாம். ஆனால்
படித்து நன்றாக படித்தால் நம்ம ஒரு லெவலை கண்டிப்பாக அட்டைன் பண்ணலாம். அந்த லெவலை நோக்கி தான் நம்ம டார்கெட் வச்சுக்கணும். என்னென்னா சின்ன சின்ன சங்க்ஸாக வந்து தான் நம்ம வந்து பெரிய இடத்த இது பண்ண முடியும். டார்கெட்டை வந்து ரொம்ப பெருசாக வச்சுக்கிட்டா படுத்துருவோம். ஆனால் சின்ன சின்ன டார்கெட்டாக வச்சுக்கிட்டே வாங்கலாம், கடைசியில் பெரிய டார்கெட்டை அச்சீவ் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் நான் அம்பானி ஆகணும், அந்த மாதிரி இதுவாகணும் அதுவாகணும் அப்படின்லாம் வந்து சினிமா ரஜினிகாந்த் ஆகணும் அப்படின்லாம் நினைக்கிறத விட்டுட்டு, நம்ம இன்னைக்கு நான் பண்ணுற தொழிலை பெஸ்ட்டாக பண்ணி இதில் நான் என்ன அளவுக்கு போக முடியும், அப்படி தான் போயிட்டே போகணும். சின்ன டார்கெட், ஆனால் கண்டிப்பாக அச்சீவபிள் தான். அதுக்காக நான் வந்து டிஸ்கரேஜ் பண்ணலை, நீங்கள் யாரும் தொழில் தொடங்கக்கூடாது அப்படின்லாம் சொல்ல வரல. தொடங்கலாம், ஆனால் நம்ம நினைச்ச அளவுக்கு பெரிய இதுக்கெல்லாம் போக முடியாது. அதுக்கு போகிறதுக்கு வந்து நிஜமாக சொல்கிறேன், நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்தியாவுடைய சிஸ்டம் அப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுது. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்தியாவில் கொஞ்சம் ஸ்கில்ஸு திறமை உள்ளவன் போராடத்தான் வேண்டும். ஏன்னா பணக்காரனுக்கு திறமை இருந்தால் தான் அந்த திறமை வெளியில் வரும். நீ ஏழைக்கு திறமை இருந்தாலும் அதை வெளியில் வர முடியாது, அவன் ஜெயிக்க முடியாது. இதே இப்போ ஏஆர் ரஹ்மான் எப்படி ஜெயிச்சார்னா, அவங்களால வாங்க முடிச்சுது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம். அதே மாதிரி இவங்கெல்லாம் சில பேர் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இப்போ மாறன் பிரதர்ஸ்லாம் இன்றைக்கி பெரிய சாம்ராஜ்யம் வச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களால அந்த இதை வாங்க அக்யூர் பண்ண முடிஞ்சுது. அந்த கேமரா, சேட்டலைட் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் அதை வாங்குறதுக்கு கூட திறமை இருக்காது மிடில் கிளாஸ் ஆட்களுக்கு. அதனால் வந்து அவங்க வந்து ஒரு வேலைக்கு போகிறது தான் சொல்யூஷன் நான் சொல்ல வரல. வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கிட்டு, ஒரு எக்கானமியை ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் சின்ன லெவலில் ஸ்டார்ட் அப் போட்டால் கண்டிப்பாக மேலே 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 வந்து பெரிய லெவலுக்கு போகலாம். பில்லியனர்ஸ் லிஸ்ட்டுகள்லாம் போகிற நம்ம இல்லையோ, நம்ம வந்து சாதாரண லெவல் அச்சீவ் பண்ணலாம். ஆனால் அதற்கு முக்கியமான ஒரே ஒரு விஷயம், பணத்துக்கு எப்படி பரம்பரை தான் ஒரே காரணமும் இந்தியாவில், அதே மாதிரி வளர்ச்சிக்கு எனக்கு தெரிந்து இன்றைய தேதிக்கு நடுத்தர வர்க்கம் இல்லை இளைஞர்கள், சாதாரண இளைஞருக்கு வளர்ச்சிக்கு ஒரே வழி கல்வி தான். அதனால் தான் சொல்லுகிறேன், கல்வியை நல்ல செழுமைப்படுத்த வேண்டும். செழுமைப்படுத்தி நல்ல கல்வி கற்று நல்ல அதில் உழைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராப்பகலாக கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெயிக்கலாம் வாழ்க்கையில். இதை தான் நான் சொல்ல வந்தது. இந்த பாயிண்ட்டை சொல்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நான் அவுட்டோரில் போடுறது, இந்த மாதிரி ஆடியோ வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் இதுவாக இருக்கிறதெல்லாம் கூடிய சீக்கிரம் நான் நல்ல வீடியோ போட்டு உங்களை எல்லாம் நான் நல்ல ஹை குவாலிட்டியில் தான் சொன்னேன் இல்லை பார்த்தீங்களா. நான் பணக்காரனாக இருந்திருந்தால் நானும் எடுப்புலேயே பெரிய லெவலில் சூப்பர் சேனல் ஒன்று ஆரம்பிக்கலாம். நம்ம இருக்கிற சாதாரண காமன் மேன்கிறதுனால இருக்கிற வசதியை வச்சுக்கிட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நிச்சயமாக பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் அதே எனக்கும் இருக்குது. அந்த பர்சியூட் ஆஃப் ஹோப், காஸ்டவேல அந்த டாம் ஹேங்க்ஸ் படுற கஷ்டம் தான் கிட்டத்தட்ட. அதனால் எனக்கும் நம்பிக்கைகள் இருக்கிறது. ஒரு நாள் யூடியூப் சேனலை எல்லோரும் பார்ப்பாங்க, நிறைய வியூஸ் கிடைக்கும், நிறையா சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும்ன்ட்டு. அன்றைக்கி அதை சொல்ல போனால் நான் அன்றைக்கி ஒரு பெரிய யூடியூப் சேனலாக மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் பெரிய பெரிய திட்டங்கள்லாம் வச்சுருக்கேன். யாருமே பண்ணாத திட்டங்கள்லாம் கூட என்னோடய யூடியூப் சேனலில் வச்சுருக்கேன். அதுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் ஃப்யூச்சரில். ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, பாய்.